பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த பதிவில் நிறைய வீடியோ கிளிப்புகளை பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக இந்த பாகிஸ்தானில் உள்ளவங்க எப்படி 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை தழுவுனாங்க, யார் அவங்க தழுவுறதுக்கு யார் காரணமாக இருந்தது அப்படிங்கிறத ஒரு வரலாற்று ஆசிரியர் நமக்கு சொல்கிறாப்புல. அதை நம்ம கேட்க போகிறோம். அதோடு கூட நிறைய வீடியோ கிளிப்புகளை பார்த்து நம்ம அதிசயிக்க போகிறோம், ஆச்சரியப்பட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாகிஸ்தானுடைய அதிபர் ஒரு விஷயம் சொல்கிறாப்புல, அதை நம்ம கேட்க போகிறோம். அப்படி என்னதான் சொல்கிறாப்புல அப்படிங்கிறத ஐயா சொல்லுங்கய்யா. This is why we proudly say Pakistan and Turkey are two hearts of one soul. This is why we proudly say Pakistan and Turkey are two hearts of one. அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லிட்டாப்ல. அதாவது என்னன்னா, பாகிஸ்தான் அப்படிங்கிறதும் துருக்கி அப்படிங்கிறதும் 2 இருதயம் உள்ள ஒரே ஒரு ஆவி, ஒரே ஒரு ஆத்மா அப்படிங்கிறாப்ல. யோசிச்சு பாருங்க, 2 மனுஷனுக்கு 2 இருதயம் இருக்கும். 2 இருதயம் இருந்தால் 2 விதமான ஆத்மாக்கள் இருக்கும். ஆனால் 2 இருதயம், ஆனால் ஒரே ஆத்மாவா ஒரே ஸ்பிரிட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிசயம் தானே. ஏன்னு கேட்டால், இவர் பேச நினைக்கிறதெல்லாம் அவர் பேசுவார், அவர் பேச நினைக்கிறதெல்லாம் இவர் பேசுவார். அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ இவர் செய்வார், இவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ. ஒரே ஆத்மா, ஆனால் 2 இருதயம், 2 மனுஷங்களாம். அதே போல் பாகிஸ்தானும் துருக்கியும் வேற வேற நாடு, ஆனால் ஆன்மா அப்படிங்கிறது ஒன்று அப்படிங்கிறாப்புல. இதை கேட்டு உலகமே அதிர்ந்து போச்சு. என்னையா இது அதிசயமா? இது வரைக்கும் ஏன் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றுக்கு ஒன்றா இருந்தாலும் அப்பப்போ அமெரிக்காக்காரன் யூதனை ஏதாவது சொல்லிக்கிட்டு எரிச்சலை கிளப்பிக்கிட்டு இருப்பான். அப்படித்தான் இருக்கும் நாடுகளுக்குள்ள. ஆனால் நம்ம பாகிஸ்தான் அதிபர் சொல்கிறாப்புல, நாங்களும் பாகிஸ்தானும் துருக்கியும் ஒன்றுக்கு ஒன்றுமே பிரிக்க முடியாது. ஏன்னு கேட்டால், எங்கள் 2 பேர்த்துக்கும் 2 இருதயம், ஆனால் ஒரே ஆன்மா அப்படின்ட்டாப்புல. அதிசயமாக போச்சு. அப்படி என்னதாயா 2 இருதயம் ஒரு ஆன்மா எப்படியா உண்டாச்சு? இப்பேற்பட்ட பந்தத்துக்கு என்ன காரணம்? இப்படிப்பட்ட பந்தம் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ரகசியம் இருக்குவே, அது என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க. அப்பதான் ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்றாப்ல, அதையும் நம்ம கேட்க போறோம். இந்த இருக்காப்ல இந்த வரலாற்று ஆசிரியர், இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சொல்லுங்கயா. तुर्कों ने हमारी बड़ी तौहीन करके हमें मुसलमान किया, मेरे बाप दादाओं को. जब वो तौहीन करके मुसलमान होते थे ना, तो जाहिर है दूसरे लोग मजाक उड़ाते होंगे कि तू तो इसलिए मुसलमान हुआ है कि तेरे बाप के मुंह में थूक थूक के तुम लोगों को मुसलमान किया. और उसके लिए फिर हमने कहा कि नहीं जी, हम तो बने बनाए मुसलमान हम आए थे. इसलिए हर जिसको देखो या सैयद. அதான் சரியான்னு கேட்குறாப்புல. அதாவது எப்படி 2 இருதயம் ஒரே ஆன்மா உண்டாச்சு அப்படின்னா, துருக்கி நாட்டுக்காரங்க பாகிஸ்தானுக்கு வந்திருக்காங்க. அப்போ இவங்க அப்பா, இவங்க தாத்தா எல்லாமே இயற்கையை வழிபட்டுருக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்குன்னு சாமியை வச்சுருந்துருக்குறாங்க, இவங்களுடைய முன்னோர்களை வழிபட்டுருக்குறாங்க. அப்படியெல்லாம் இவங்களுடைய வழிபாடு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் துருக்கிக்காரங்க வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு மதத்தை கொண்டு வந்திருக்கோம், எங்கள் மதத்தை ஏற்றுக்க, இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஜிஸ்யா கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல், ஐயா உங்கள் மதத்தை ஏற்றுக்கிறோம், எப்படி ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்ட உடனே துறக்கடா வாய அப்படின்னு சொல்லி நல்லா காரி சளியோட வாய்க்குள்ள துப்பியிருக்காங்க. என்னையா இப்படி செய்ய, முழுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க பாகிஸ்தான்காரங்க வேறு வழி இல்லாமல் இவங்க தாத்தா இவங்க அப்பா எல்லாமே முழுகி இருக்கிறாங்க. முழுகின பிறகு, இன்னையிலேருந்து நீ 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதி, எங்களை மாதிரி ஒரிஜினல் கிடையாது, எங்களுடைய அந்த நாங்கள் ஒரு மதம் வச்சுருக்கோம், அந்த மதத்தை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னா எங்கள் எச்சில் நீ குடிச்ச அப்படின்னா எங்களை மாதிரியே நீ ஆயிடுவ. எங்களுடைய ரத்தம், எங்கள் எச்சிலில் தான் எங்களுடைய மதம், எங்களுடைய ரத்தம் எல்லாம் ஒன்றா கலந்துருக்கு. அது அப்படியே உங்கள் உடம்புல உங்கள் ரத்தத்தோடு கலந்த பிறகு எங்களுக்கு எப்படிப்பட்ட 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்த மனநிலை இருக்கோ அதே போல் ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துடும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ அன்னையிலேருந்து இவங்க அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தில் உள்ள அந்த மதத்தில் மாறியிருக்காங்க. மாறின பிறகு அன்னையிலேருந்து எல்லாருமே இவங்க அப்பாவை, இவங்க தாத்தாவை, அந்த கிராமத்தில் உள்ளவங்க, அந்த நாட்டில் உள்ளவங்களை எல்லாம், ஏன்டா துருக்கன் துப்பி தானடா நீங்களாம் மதம் மாறினீங்க அப்படின்னு அசிங்கமாக பேசியிருக்கிறாங்க. அப்போ இது ரொம்ப காலமாக கேட்டிருக்கிறாரு. இவருக்கும் இவங்க அப்பாவும் சொல்லியிருக்கிறாங்க, இவங்க தாத்தாவும் சொல்லியிருக்காப்புல, துருக்கே நம்ம வாயில் துப்பி தாம்பா நம்ம இந்த மதத்துக்கு மாறி இருக்கிறோம், அதனால இந்த குரானை படிப்பா, இல்லை அப்படின்னா உன்னை சூனபதிக்கு அனுப்பிடுவாங்க, இந்த ஜகனத்துக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு பயமுறுத்தியிருக்கிறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் படிச்சிருக்கிறாப்புல. ஆனால் கடைசியில் வரலாற்று ஆசிரியராக மாறிட்டார். மாறின பிறகு இப்போ ஒரு கேள்வி கேட்குறாப்புல, எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவெல்லாம் இப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, நீ துருக்கி நாட்டுக்காரன் எங்கள் அப்பா வாயிலையும் எங்கள் தாத்தா வாயிலையும் துப்பி அதை தின்ன சொல்லி அதுக்கப்புறம் மதம் மாற்றினானே, இது எந்த விதத்தில் நியாயம்?
நீங்கள் வந்து அல்லாஹ் கடவுள்னு சொல்கிறீங்க, இருந்துட்டு போகுது. கண்மணி நாயகன்னு சொல்கிறீங்க, இருந்துட்டு போகுது. குரான்னு சொல்கிறீங்க, ஹதீஸ்னு சொல்கிறீங்க, தப்சீர்னு சொல்கிறீங்க, என்னென்னமோ ஜகன்னம்னு சொல்கிறீங்க, சோனபதின்னு சொல்கிறீங்க, 72 கன்னிகைகள்னு சொல்கிறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க, கட்டிலங்காலைகள்லாம் வேறு இருக்குது, அதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் இப்படி வந்து எங்களை கீழ்த்தரமாக கேவலமாக மதம் மாற்றணுமா அப்படின்னு கேட்குறாப்புல. இது நியாயமா அப்படின்னு அந்த பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறாப்புல. நீங்களே சொல்லுங்கள், இது நியாயமா? இல்லை, இது நியாயமானு கேட்குறேன். இப்போ தான் தெரியுது பாகிஸ்தான்காரங்க ஏன் இவ்வளோ கொடூரமான மனநிலை உள்ளவங்களாக இருக்காங்க அப்படின்னா, அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை அப்படியே தூக்கிக்கிட்டு வந்த துருக்கிக்காரன் அப்படியே இவங்களுக்குள்ள பரப்பிட்டான். அதனால தான் நம்ம பாகிஸ்தான் அதிபர் சொல்கிறாப்புல, நாங்களும் துருக்கியும் 2 இருதயம் ஆனால் ஒரே ஆன்மா அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அவன் வாய்க்குள்ளே துப்பி அதை நீ தின்னு நீ மதம் மாறின, அப்போ 2 இருதயம் ஒரே ஆன்மாவாக தானே இருக்கும். அது சரிதானே? இதில் ஏதாவது வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை, ஒரே ஆன்மாவாக இருந்துட்டு போங்க. இவங்க கதையை கேட்டால் காரி துப்புற மாதிரி இருக்குது. சரி, இப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் முழுவதும் நடக்கிற 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகளுடைய ஒரு சில விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இவர் ஒருத்தருங்க, இவர் வந்து மெடிக்கலில் ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறாருங்க காசாவில். இவரை யூதன் சூனவதிக்கு அனுப்பிவிட்டான். உடனே அமெரிக்காவில் இருக்கிற மம்தானிக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. ஐயோ, இது அநியாயம் இல்லையா, அக்கிரம் இல்லையா, அநியாயமாக மெடிக்கல் கேரில் வேலை பார்க்குறவங்களையெல்லாம் யூதன் கொண்டுக்கிட்டு இருக்கானே, இஸ்ரேல் இப்படி ஜெனசைடு பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாப்புல. அப்புறம் தான் யூதன் சொன்னா, இவனை எதுக்காக நாங்கள் கொன்னோம் அப்படின்னு. அதான் இவர் தாங்க இந்த புண்ணியமா. இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி கடத்திட்டு வந்த இஸ்ரேலிய பெண்களில் ஒரு பெண்ணை கொடூரமான முறையில் கற்பழித்து கொன்று அந்த உடம்பை கீழ்த்தரமாக கேவலமாக தெருவா காசா முழுசு இழுத்துட்டு போயிருக்காப்புல. இழுத்துட்டு போய் பார்த்தீங்களா, அல்லா யூதர்களை இஸ்ரேலர்களை நம்முடைய கையில் கொடுத்துட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்காப்புல. 1000 நாள் ஆச்சு. 1000 நாள் கழித்து யூதன் பழி வாங்கியிருக்கான். இப்படி ஏகப்பட்ட பேரை பழி வாங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த கூமுட்டைகள் வந்து இதை வந்து ஜெனசைடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிசயம்தான் இது. அங்கே இது வந்து சூடான்லைங்க. சூடானில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதாவது இவர் வந்து கிறிஸ்தவருங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை ஏற்றுக்கலை. அதனால இவரே குழி தோண்ட சொல்லியிருக்கிறாங்க. உன் உயரத்துக்கு நீ குழி தோண்டு அப்படின்னு. 2 அடி ஆழம் தான் தோண்டியிருக்காப்புல. தோண்டின உடனே அவங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அவரே அதுக்குள்ளே படுக்க சொல்கிறாங்க. ஏழாம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை ஏற்றுக்கலைன்னா இதுதான் கிறிஸ்தவர்கள் நிலைமை. இதே போல் ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்குது, அதையெல்லாம் சோசியல் மீடியாவுங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் யூஎனுக்கு மட்டும் இது தெரியலைங்களாம். ஏன்னு கேட்டால், அவன் ஒரு பாலஸ்தீனியனாக இருந்து சுட்டவன் ஒரு யூதனாக இருந்தால் இந்நேரம் உலகம் முழுவதும் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்களாம். ஆனால் செத்து போனது நசராணி தானே, அவன் ஜகன்னத்துக்கு போகிறவன் தானே. அதனால் இதையெல்லாம் ஏன் பெருசாக்கணும் அப்படின்னு ஹியூமன் ரைட்ஸில், இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸில் உள்ளவங்களாம் கப்பு சிப்புன்னு இருக்காங்களாம். இந்த சம்பவம் நடந்து 1000 நாள் ஆச்சு. இந்த அல்லாஹ் அக்பர் சத்தத்தை நீங்களும் எல்லாரும் கேளுங்க. கடத்தி வரப்பட்ட யூத பெண்ணை கொடூரமான முறையில் கற்பழித்து கேவலமான முறையில் கொண்டிருக்காங்க. கொண்டுட்டு அந்த வீதியாக போய் அந்த ஜனங்கள்லாம் அந்த பெண்ணை அந்த டெட் பாடி மேலே காரி துப்புறாங்க. இது நடந்து 1000 நாள் ஆச்சு. இப்போ இந்த 1000வது நாளில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பெண்ணு ஒரு வீடியோ வெளியிடுது. அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த அக்கா சொல்லுது, கேட்போம். ولادنا ان شاء الله كل سنه راح يكون في 7 اكتوبر. مش هحدد لك التاريخ بس وعد من ام حروق قلبها كل سنه يا نتنياهو في 7 اكتوبر. وهذا باذن الله وعد عند الله ومنصوري وباذن الله منصوري. அதாவது அந்த கிளிப்பில் பார்த்த மாதிரியே இனி இது போல் ஒரு சம்பவம் இன்னொரு அக்டோபர் 7 இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு நடக்கும். அதுக்காக எங்கள் குழந்தைகளையெல்லாம் நாங்கள் தயார்படுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு ஸ்கூலில் இருந்துக்கிட்டே சொல்லுது. அந்த ஸ்கூலில் உள்ள குழந்தைகளையெல்லாம் அதுக்குன்னு தயார்படுத்திட்டாங்க. எப்படி? மார்ச்சராக சாகிறதுக்கு.
அந்த அக்டோபர் 7ஆம் தேதி திரும்பவும் நடக்கும்டா அப்படின்னு சவால் போட்டு சத்தியம் பண்ணி சொல்லுது. அல்லாஹ் மேலேயே சத்தியம் பண்ணிருச்சு. இப்போ அதை எப்போ நடத்த போகிறாங்கன்னு தெரியல. அதனால தான் அந்த காசாவில் இருக்கிறவங்க அப்பாவிக கிடையாதியா, அவங்க எல்லாம் பயங்கரவாதிக, அவங்களுக்கு பேர் சிவிலியன்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி சம்பவம் திரும்பவும் நடக்கும் அப்படின்னு அந்த புண்ணியவதி அல்லாஹ் மேலேயே சத்தியம் பண்ணிருச்சு. இது மாதிரி தான் நடக்க போகுது திரும்பவும். இது 1000 நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அடாடா சார், மனிதர்களை கொள்றதுல அலாதி பிரியம் படுத்தவங்க தான் இந்த ஹமாஸ். இவங்க பேரு போராளிகளாம். இஸ்ரேலுக்குள்ள வந்து அப்பாவி ஜனங்களை கொண்டு இருக்கிறாங்க. அதே போல ஒரு சம்பவம் திரும்பவும் நடக்கும் அப்படின்னு காசா மக்கள் இப்போ வந்து அல்லாஹ் மேலேயே சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து யூதன் வந்து குண்டு போட்டுட்டானா யாரு, இவங்க வீட்டு மேலே. இவன் வேலைக்கு போயிருந்தானா வீட்டில் இருந்த குழந்தைங்க மேலேயும் தன்னுடைய மனைவி மேலேயும் குண்டு போட்டு ஏவுகணையை விட்டுட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா இதுதான் மிச்சமாக இருந்துச்சான். அவங்க உடம்புல இருக்கிறது இதுதான் மிச்சமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை அள்ளிக்கிட்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் காமிக்கிறாப்புல. அதை வீடியோ எடுத்து உலகம் முழுவதும் பரப்புங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை பார்த்து, அதாவது இவருடைய நடிப்பு திறமையை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் உள்ளவரால் சிரிப்பு தாங்க முடியல. பாவம் கூட வந்தவரால் அந்த மாதிரி நடிக்க முடியல. அவருக்கே சிரிப்பு தாங்க முடியல. பார்ப்போம். كما تشاهدون مشاهد صعبة كما تشاهدون مشاهد صعبة لا يمكن وصفها لمواطن يحمل أشلاء الأطفال وأشلاء النساء الذي تم استهداف இவனுக்கே சிரிப்பு தாங்க முடியல. مدرسة حمامة أشلاء النساء الذي تم போதும்டா, நடிச்சது போதும்டா, நிறுத்துறா அப்படிங்கிறாப்புல. ஆனா அவர் நிறுத்த மாட்டேங்கிறாப்புல, தொடர்ந்து நடிக்கிறார். استهدافهم في مدرسة حمامة بعدد من الصواريخ. مشاهد لا يمكن وصفها، مشاهد صعبة. أشلاء الشهداء عبارة عن أشلاء من الأطفال والنساء. إيش اللي بتشيله؟ أنا بشوفه حرام، اللي بقدر أقول حرام. هدول أطفال، والله أطفال لميتوا ما لم يبين الشباب من هون يا عمي. مين لم பயங்கரமான நடிப்பு. பாவம், அவன் கூட வந்தவனுக்கு கூட சிரிப்பு அடக்க முடியல. இதுக்கெல்லாம் எவனும் போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் 4வது படிக்கிற புள்ள, 9 வயசு. எங்கள் நபி 9 வயசாக இருக்கும்போது தான் கான்சுமேட் பண்ணார் மேரேஜை. அதனால நாங்களும் இந்த குழந்தைகளை எல்லாம் கான்சுமேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கற்பமாக்கி விட்டான். ஒரு 53 வயசு கழுட்டு பையன். Through fire and rain, felt the sorrow, felt the pain, but we never walked alone. We have built a... இது வந்து ஆப்கானிஸ்தானுங்க. அதான் பர்தா போட சொன்னால் ஜீன்ஸு டிஷர்ட்டும் கருப்பு பேண்ட்டும் போட்டதுனால அதுக்கு அந்த நாட்டில் உள்ள அதிகாரிகள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. நேராக வீட்டுக்குள்ளேயே போய், அவன் வீட்டுக்குள்ளே தானே இந்த சட்டையும் பேண்ட்டும் போட்டிருக்கா, உனக்கு என்ன தெருவில் போட்டு போனால் தான் உங்களால் காம வெறி தாங்க முடியல. சரி, அடிக்கிறீங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, ஜெயிலில் போடுறீங்க, கட் பண்ணிக்கிறீங்க. சரி, அவள் வீட்டுக்குள்ளே தானே இருக்கா, அதுவும் அந்த குடிச்ச வீட்டுக்குள்ளே போய் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாராம். அதை வீடியோ எடுத்து ஆப்கானிஸ்தான் முழுசும் பரப்பி விட்டுருக்காப்புல. வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது பர்தா போட்டு இல்லாமல் இந்த மாதிரியான சட்டைகளை போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காப்புல.